ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ருட்டீன் vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நிறைய டிப்ஸ் அந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய சாம்பாரும் கத்திரிக்காய் வதக்கலும் தான் வந்து பண்ணியிருந்தேன். கொஞ்சம் போல் வந்து பட்டனை நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து கிரேவி மாதிரி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து பண்ணிக்கிட்டோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரையை வந்து கடையில் மாதிரி பண்ணுறதுக்காக வந்து நைட்டே வந்து பாலக்கீரையை வந்து நல்லா வந்து நைட்டே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வெங்காய சாம்பார் சரி, சாம்பார்லாம் செய்கிறப்போ நம்ம கீரை எப்பவுமே வேக வைப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டயத்தில் நம்ம வந்து அந்த சாம்பாரோ சரி, வெங்காய சாம்பார் இதெல்லாம் வந்து அதில் ஒரு 2 கரண்டி எடுத்து ஊற்றி வந்து நம்ம வந்து வேக வைக்கிறப்போ அந்த கீரை வந்து நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சா எந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஈஸியாகவும் வந்து வேலை முடியாத மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிச்சனெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் வேலை வந்து செய்கிறதுக்கு வந்து அந்த சலிப்பு வந்து இருக்க மாட்டேது கிச்சனுக்குள்ளே வரதுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் வந்து அங்கிட்டு இங்கிட்டு நம்ம போட்டு பண்ணோன்னா கிச்சனில் வேலை செய்கிறதுக்கே ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து காய்கறிலாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா, இந்த மெனு பிளானில் வந்து ஃபுல்லாக எழுதி வச்சிருந்த பேப்பர் தான். ரொம்பவும் வந்து அப்படியே டேமேஜ் ஆன நிலமையில் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து சப்பாத்திக்கு செய்யக்கூடிய ரெசிபி என்ன அதெல்லாம் வந்து ஒரு மெனு பிளான் மாதிரி வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதில் பார்த்து என்னென்ன காய் வந்து தேவைப்படுன்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து ரெசிபி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை தான் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகோரோ அந்த பிராண்டோட எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் தான். ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இது ரொம்ப நாள் வந்து வாங்கணும்னு நினச்சேன். ஸோ இது மெயினாக வந்து கிச்சன்லையும் சரி, நமக்கு வந்து பாத்ரூம்லாம் அந்த டைல்ஸ் எல்லாம் வந்து மாதிரி இந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி ரொம்ப நாள் நான் வந்து இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மெயினாக நம்ம வந்து கார் வாஷ் பண்ணுறக்கோ சரி, எங்கள் வீட்டில்னு பார்த்தீங்கன்னா பால்கனியில் நிறைய இடத்துல நீங்கள் வந்து கிளாஸ் டைப் தான் நாங்கள் வந்து வச்சுருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லை. நம்மளே வந்து செய்கிறப்போ எவ்வளோ வேலை நம்ம செய்கிறப்போ நிறையா வேலை நம்ம வந்து செய்கிறக்கே வந்து செய்ய மாட்டோம்ல. ஸோ அதனால வந்து நம்ம அது கண்டிப்பாக அதை வந்து வாங்கணும்னு நான் வந்து வச்சுருந்தேன். ஜஸ்ட்டு ஒவ்வொரு வந்து அட்டாச்மெண்ட் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதில் வந்து ஒரு குட்டி புக்லெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதிலே வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டோடு வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணலான்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து இந்த பாத்ரூமில் இந்த கீழே இருக்க அந்த டைல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் அந்த பெரிய அந்த இது இன்னொன்று பிரிசில்ஸ் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து பயமாக இருந்துச்சு. கொஞ்சம் கரெக்டாக நம்ம வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதை வந்து பிஞ்சிருமோ அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ ஆனால் அது வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஸ்பாஞ்ச் டைப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து அந்த கிளாஸ் டைப்புக்கு வந்து யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குன்றது வந்து ஃபீட்பேக் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறனால நமக்கு வந்து எந்த இடத்துலனாலும் நம்ம வந்து கொண்டு போய் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் போடுறதுக்குன்ற மாதிரி வந்து ஒரு வயர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கும் சரி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த க்ரீன் டைப் இருக்கிறது காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் இல்லை ஃபாஸ்ட்டு ஸ்லோ அந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபுல்லாக நம்ம எந்தெந்த இடத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வந்து எந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஷேர் பண்ணுறேன். மெயினாக வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்க்குறக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து சிம்பிளான ஒரு அன்பாக்சிங்காக இருக்கட்டும்ன்றது தான் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் அந்த எடுக்கிறதுக்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் பயந்தே வந்து நான் வந்து எடுத்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எடுத்தோடனே வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த டைப் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிற மாதிரி எவ்வளோ ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், எங்கள் டைல்ஸ்க்கு வந்து நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரியே வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நடுவில் வந்து கொஞ்சம் அழுக்கு வந்து ஜாஸ்தி வந்து சேர்ந்துக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா குனிஞ்சு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சு நம்ம பிரிசில்ஸ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணோம்னா ஈஸியாக இருக்குங்கிறக்காண்டியே மெயினாக வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அது வாங்கியாச்சு. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து சீக்கிரமாகவே வந்து சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ காமிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக வந்து எழுதிட்டு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்து எதெல்லாம் கொஞ்சம் வந்து ரேட்டு கம்மியாக இருந்துச்சோ அதை வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பட்டாணி, வெண்டைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்கு நீங்கள் வாங்குறப்போ இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தோல் அப்படியே வெளியே வந்த மாதிரி இருக்குது. உருளைக்கிழங்கு கிடச்சினா நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, குக்கும்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிளைமேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வெயில்னால குக்கும்பர் அப்புறமேல வந்து நெல்லிக்காய்லாம் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ முள்ளங்கி கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து நீர்க்கடுப்பு பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மஷ்ரூமை வந்து ஒரு கிளாத் இது மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்போவுமே நம்ம வாங்குகிற வெஜிடபிள்ஸை வந்து ஒரு தடவைக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் 2-3 தடவை மெனு பிளானுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஈஸியாக வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் வாங்கின மாதிரி வந்து அந்த நிறைய ரெசிபிஸ் வந்து செய்ய முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் வந்து ஒன்று வாங்கினேன். இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அது வந்து 20 rupees தான். இங்கே பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து பார்த்து வந்து வாங்கினேன்.
அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் பாட்டி கேட்டு அப்படியே பட்டாணியை வந்து உரிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து உரிச்சு வச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே உரிச்சு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரெசிபி செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து உரிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக அவங்ககிட்ட இந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். டைட்டிலில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, பெண்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் வந்து மாற்றிட்டிங்கன்னா எப்போயுமே வந்து சந்தோஷமாக இருக்கலான்ட்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்டையும் வந்து எதையுமே நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஹஸ்பண்ட்டையும் சரி, ஈவன் வந்து மாமியாரோ பசங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நீங்கள் அன்பு எல்லாமே வந்து ரொம்பவும் வந்து நம்ம எதிர்பார்க்குறப்போ அது கிடைக்கலன்னா நமக்கு ரொம்பவும் வந்து கவலையாக இருக்கும். ஸோ எப்போயுமே எதிர்பார்க்குறத வந்து நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம பெஸ்ட்டாக நம்மளோட ஃபேமிலியை கவனிக்க முடியுமோ அந்த விஷயத்தை நம்ம வந்து கவனிச்சிட்டு இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயமா வந்து அவங்க இந்தளவு நம்மளை வந்து கவனிக்கணும், சரி நல்லா வந்து அன்பாக வந்து பேசணும், இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறப்போ அது நமக்கு கிடைக்கலன்னா அதே நமக்கு வந்து ஒரு விதமான வந்து மனசில் வந்து கஷ்டத்தை வந்து உண்டு பண்ணும். அப்போ வந்து சாதாரண விஷயம் நடக்கிறது கூட நமக்கு வந்து ஒரு விதமாக கோவம் வந்து வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் மனசுக்குள்ளே வந்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. தப்பாக நினைக்கிறதமா இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நினைக்காமல் இருந்தாலே நீங்கள் வந்து எப்போயுமே கூலாக சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வந்து தப்பாக நினைக்கிறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து அவங்கள பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து சாதாரண ஒரு விஷயம் வந்து நம்ம பேசுகிறப்ப கூட நமக்கு வந்து அவங்களுக்கு மேலே வந்து ரொம்பவும் வந்து கோவம் அதிகமாக வரும். நீங்கள் வந்து சரியாக இருக்கிறப்போ கூட ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து மதிக்க மாட்டுறாங்க, உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா பேச மாட்டுறாங்க, உங்களை வந்து அப்படியே அவமதிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து அவங்களோட கர்மா. அது வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து பலனை வந்து அனுபவிப்பாங்கன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி வந்து விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து மீறி அவங்க வந்து தொல்லை தர மாதிரி இருந்தாங்கன்னா கடல் வந்து பார்த்துக்குவாருன்ற மாதிரி வந்து மனசில் வந்து நினச்சிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து கூலாக அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா நம்ம நினச்சிட்டே இல்லாமல் இருந்தோம்னா நம்ம எப்பவுமே வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாலே கண்டிப்பாக அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க வந்து நம்மளை மதிக்காமல் இருப்பாங்க, இல்லைனா வந்து வேணும்னே அவங்ககிட்ட வந்து முகம் கொடுத்து பேசலை, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பெருசாக மனசுக்குள்ளே போட்டு அவங்க அதனால தான் அவங்க பேசலை அந்த மாதிரி வந்து தப்பாக நினச்சி நம்ம கவலைப்படுறனால நம்ம மனசு தான் வந்து கெட்டு நமக்கு வந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்க பேசுகிறாங்களோ பேசல அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக வந்து இருங்க. மேக்ஸிமம் அந்த இடத்துல வந்து எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ஜாலியாக இருந்தனாலே நீங்கள் மனசுலேயே வந்து கூலாக இருப்பீங்க, சந்தோஷமாகவும் இருக்க முடியும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து சாலட் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அப்படியே டைம் கிடைக்கிறப்போ நம்ம வந்து சாப்பிட முடியும். இல்லைனா வந்து நம்ம மற்றவங்களும் கவனிப்போம், நம்மளால் வந்து கவனிக்காமல் வந்து விட்டுருவோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கேப் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சிக்கன் கொஞ்சம் போல் வந்து வாங்கியிருந்தோம். அதை வந்து சப்பாத்திக்கு வந்து கிரேவி மாதிரி வந்து பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுட்டேன். நாளைக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வந்து மஷ்ரூம் வந்து பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு சிக்கனில் வந்து கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 5:30 மணிக்கிட்ட வந்து மேலே பால்கனிலாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். என்ன தான் க்ளீன் பண்ணால் கூட இங்கே பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால ஒரு மாதிரி மண்ணாக அப்படியே ஒயிட்டாக தான் இருக்குது. அது இன்னும் ஒரு தடவை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மாடியில் வந்து அப்படியே காற்று வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே வந்து ஃபுல் மூன் வரைய அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து ஷூட் பண்ணலான்னு காமிச்சு அந்தளவுக்கு கிளியராக வந்து தெரில. அவ்வளோதான், அந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். என்ன இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.